புரிஞ்சுக்கோங்க. தேவனை பற்றி தப்பான அறிவுல ஒண்ணு அவர் லேட்டா செய்வாருன்றது கிடையாது. தேவனை பற்றி சரியான அறிவு அவர் முன்னாடியே செய்கிறவர். சொல்ல போனா கடவுள் லேட்டா கொடுக்குறாருன்றதுன்னு ஒண்ணு கிடையாது. நம்ம லேட்டா பார்க்குறோம். அவர் முன்னாடியே வச்சுட்டாரு. அவர் முன்னாடி வச்சதை நம்ம தான் நிறைய நேரம் பின்னாடி பார்க்குறோம். நம்ம ஆனால் என்ன சொல்ல தெரியுமா, என்ன கடவுள் லேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றோம். வச்சுட்டார் முன்னாடியே. பிள்ளை அழுறதுக்கு முன்னாடியே நீர் விடுற ரெடியாக தான் இருக்குது. இது தெரியாமல் தான் ரெண்டு அழுதுகிட்டு இருக்கு. கடவுள் ரெடியாக வச்சிருக்கிறாரு. எப்போவுமே தேவனிடத்தில் தாமதம் இல்லை. ஆமென். நேர்த்தி இருக்கிறது. என்ன சொன்ன போனால் முன்னாடியே அவர் செய்கிறவர். இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு மைண்ட் செட் வேணும். இன்னைக்கு நான் பேசுறது கேட்கறதுக்கு என்ன வேணும், ஒரு மைண்ட் செட் வேணும். எல்லாரும் லேட் ஆகுன்றாங்க, இன்னும் ஆகுன்றாங்க. ஆனால் இவர் சொல்றாரு இன்னைக்கேன்றாரு, இப்போதேன்றாரு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தா, நீங்கள் விசுவாசிக்க தயாராக இருந்தா, நான் சொல்றேன் விசுவாசம் காலத்தை முந்திக்கொள். ஆமென். தேவன் பின்னாடி செய்கிறவர் இல்லை. கரெக்டாக தேவனை புரிஞ்சுக்கோங்க. தேவனை பற்றி தப்பான அறிவுல ஒன்று அவர் லேட்டாக செய்வாருன்றது தான் கிடையாது. தேவனை பற்றி சரியான அறிவு அவர் முன்னாடியே செய்கிறவர். ஆமென். எபேசியர் 2:10 வாசித்து பாருங்க. இவ்விதமாய் வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் பின்னாடி ஆயத்தம் பண்ணுகிறார். என்ன போட்டிருக்கு? சவுண்டா சொல்லுங்க. இன்னும் சார், இவர் பின்னாடி இல்லை, முன்னாடி. உனக்கு தெரியலையா? போடு கண்ணாடி. ஆமென். எங்கெங்க முன்னாடி தெரிய மாட்டேங்கல, இப்போ போடு கண்ணாடி. இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்கேன் காலையில். நீ கண்ணாடி போட்டா பின்னாடி இல்லை, எல்லாம் முன்னாடின்றது தெரியும். God's word is the mirror. இது போட்டு பாரு, அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாம் முன்னாடியே ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்குது. பதில் ரெடியா இருக்குது. நீ காலை வேலையில். ஆமென்.